to Tamil Gospel Tabernacle channel. கடந்த நாட்கள் ஒரு வாரம் தியானித்தோம். இப்போது அதை தொடரப் போகிறோம். Concerning the book of Song of Solomon, for 1 week before the convention we have meditated and we are going to continue on that. அது ஒரு பாட்டு. That is a song. அந்த பாட்டினுடைய தலைப்பு அன்பு. And the title of that song is love. அது உன்னத பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. It is called as a song of songs. A sublime song. A sublime song. இது எல்லா பாட்டுகளை பார்க்கலாம் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி எல்லா பாட்டுகளின் பாட்டாய் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் எல்லா பாட்டுகளை விட உன்னதமான மேன்மையான ஒரு பாட்டு. According to English translation, this is the song of all the songs, which means this is the sublime song or the best song. ஏன் அது அப்படி அழைக்கப்படுகிறது என்று இதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இனிமேல் தான் நமக்கு தெரிய போகிறது. And why it is called in such a manner, when we meditate further we are going to know about it. இப்பொழுது அந்த ஒவ்வொரு வசனமாக அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தும்படியாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Before we go into meditating word by word of this particular song, in order to introduce about this particular book, I want to share you with some information. பொதுவாக பல்லவி என்று ஒரு பாட்டில் காணப்படுகிறது. In every song we have a portion called the chorus. இங்கிலீஷ்ல கோரஸ் என்று சொல்வார்கள். In English it is called chorus. கோரஸ் என்று சொன்னால் அது கொஞ்சம் தப்பான மீனிங். இங்கிலீஷ்ல அதனுடைய பேர் ரெஃப்ரெயின் என்று சொல்வார்கள். ரெஃப்ரெயின் என்று சொல்லும்போது மறுபடியும் பாடுகிற ஒரு காரியம். கோரஸ் என்று சொல்வது எல்லாரும் சேர்ந்து பாடுகிற காரியம். When we say chorus, it is something which all together sing together, but it is a bit written wrong in English. Rather we should call it as refrain, which means we need to repeat it quite often. ஆகையால் ஒவ்வொரு சரணம் முடிந்து மறுபடியும் அந்த பல்லவியை பாடுகிறோம். Therefore after every stanza we repeat with that particular refrain or the chorus. கிட்டத்தட்ட எல்லா பாட்டுகளுக்கும் ஒரு பல்லவி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பாட்டுகளுக்கு ரெண்டு பல்லவிகள் நம்முடைய புத்தகங்களில் உண்டு. Normally in most of the songs we will have one chorus for all the other stanzas, but there are few songs where we might have two stanzas, two chorus. ஆங்கில பாட்டில் அப்படி உண்டு. And in English song we have like that. போன வருடம் கூட அப்படி ஒரு பாட்டை பாடினோம் நம்முடைய கன்வென்ஷன் பாட்டு, Voice of My Beloved. In the last year's convention we had such a song called the Voice of My Beloved, where we had more than one chorus. அதுபோல இந்த உன்னத பாட்டிலும் சில பகுதிகள், சில வசனங்கள், சில வாசகங்கள் மறுபடியும் வருகிறதை பார்க்கலாம். Likewise in this song of Solomon we can see certain verses or certain phrases repeated very often. உதாரணமாக இவள் யார் அல்லது இவர் யார் என்கிறதான வார்த்தை 3 முறை நாம் பார்க்கிறோம். For example, we can see a phrase called who is she or who is he more than twice in this scripture. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசி. Let's read Song of Solomon chapter 3 and verse 6. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகல கந்தகப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களை போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இவர் யார்? Who is this? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. 6:10. சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. 8 verse 5. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இவள் யார்? இந்த வார்த்தை 3 முறை பார்க்கிறோம். We can see this phrase repeated at least three times. அதேபோல எருசலேமின் குமார்த்திகளை உங்களை ஆணையிடுகிறேன் என்கிறதான வார்த்தையை நாம் பார்க்கலாம். Likewise it is also written, I swear by you Jerusalem, verse 2:7, I charge ye, O daughters of Jerusalem. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். 3:5. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். 5:8. எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். 8:4.
எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். உங்களை ஆணையிடுகிறேன் எருசலேம் குமார்த்திகளே. இந்த வார்த்தைகள் மறுபடியுமா நாம் பார்க்கிறோம். We see that this phrase, I charge you, O daughters of Jerusalem, being repeated again and again. ஆகிய இது இரண்டு பல்லவிகளை போல இந்த ஒரு பாட்டில் காணப்படுகிறது. It is found in this particular book as if it is two chorus. அது மாத்திரமல்ல, not just that, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் ஒரு விசேஷித்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அது வேற எங்கேயும் அந்த பாட்டில் வருகிறதில்லை. And in chapter 4 and chapter 5 of Song of Solomon we read about a particular word which is not found anywhere else, and that is a special word. என் சகோதரியே, என் மணவாளியே. My sister, my spouse. 4:9 வாசிங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே. 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாளியே. 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே. பாருங்க, இந்த என் சகோதரி, இந்த மணவாளி இங்க மட்டும் தான் இருக்கிறது. அந்த பாட்டின் வேற எந்த பகுதியிலும் பார்க்க முடியும். In the whole song we can see that this word, my sister, my spouse, is repeated only in these two chapters alone. சில புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வேத நிபுணர்களும் இது எழுத்தின் பிரகாரமாக ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில் இருக்கிற உறவை காட்டுகிறது. அதற்கு பிறகு இரண்டாம் தரமாக தான் இது மணவாட்டி மணவாளன் சபை கிறிஸ்து என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். Even certain scholars, Bible scholars of New Testament, they argue or they say that whatever is written here, it is said about a physical husband and wife, and later on has a spiritual interpretation about the Christ and the church. ஆனால் நாங்கள் தர்க்கம் பண்ணுகிறது, but we argue, இது முதலாவது கிறிஸ்துவை பற்றியும் மணவாட்டியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. it is first written about Christ and his bride. எழுத்தின் பிரகாரமாக அது ஒரு ஆணை பற்றி ஒரு பெண்ணை பற்றி இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய தலைப்பு அல்ல, அது நம்முடைய சப்ஜெக்ட் அல்ல, அது நம்முடைய சம்பாஷணை அல்ல. In literal sense, it might be written as a relationship between a man and a woman, but that is not our title, that is not our argument, and that is not our discussion. ஆகையால் இந்த பாட்டிலிருந்து கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். And from this song we are going to learn about Christ and his bride. அதற்கு ஒரு அத்தாட்சி தான் இப்போது நாம் வாசித்த வார்த்தை. ஒரு பெண் ஒரு சகோதரியா இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு மணவாட்டியா இருக்கலாம். ஒரே பெண் சகோதரியாகவும் மணவாட்டியாகவும் இருக்க முடியாது மனுஷர்கள் மத்தியில். And a proof of that is what we read right now, as a woman can be either a wife or a sister. She cannot be both a wife and a sister for a man. ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டி இந்த இரண்டு ஸ்தானங்களுடையவளா இருக்கிறார். But the bride of Christ has these two positions. ஆகையால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இது இயேசுவை பற்றியும் மணவாட்டியை பற்றியும் சபையை பற்றியும் சொன்ன உறவில் இருக்கிறதான ஒரு பாட்டு. And therefore we say that this is a relationship which is between Christ, the bride, and the church. இந்த குறிப்பிட்ட உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்தை வியாக்கியானிப்பது சில நேரங்களில் கஷ்டமா இருக்கு. ஏனென்றால் சில நேரங்களில் மணவாளன் பேசுகிறார், சில நேரங்களில் மணவாட்டி பேசுகிறார். To interpret this Song of Solomon is sometimes a bit difficult, because at times it is the bride who is speaking and at times it is the bridegroom who is speaking. சில நேரத்தில் வசனத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம், இது மணவாட்டி பேசுகிறது, இது மணவாளன் பேசுகிற வார்த்தை. At times we can find out a bit easily that this is the word which is being spoken by the bridegroom or the bride. உதாரணமாக, for example, 1:2 வாசியுங்கள். Let's read chapter 1 and verse 2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இது நீங்களே சொல்ற, இது பேசுறது யாரு? You can yourself say who is speaking this. மணவாளனா மணவாட்டியா? Is that the bride or the bridegroom? சொல்லுங்க, பேசுறது யார்? ரொம்ப ஈஸி. அவர் என்னை முத்தம் செய்வாராக என்று சொன்னால் பேசுகிறது அவள். Because it is said let him, which means it is the bridegroom who is speaking. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். Chapter 2 and verse 2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இது சொல்றது யாரு? Who is speaking this? மணவாளன் சொல்லுகிறார். This is the bridegroom. அடுத்த வசனத்தை வாசியுங்கள்.
காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். இது சொல்கிறது யாரு? மணவாட்டி. பாருங்க, ஒரே வசனம் அடுத்த வசனம் வேற யாருக்கு மாறி மாறி பேசுறான். It is the same chapter, but the next verse is spoken by the bride, and the following verse was spoken by the bridegroom. அப்போ இரண்டாவது வசனம் மணவாளன் பேசுகிறார், மூன்றாம் வசனம் மணவாட்டி பேசுகிறாள். The second verse is spoken by bridegroom, the bridegroom, and the third one by the bride. முதல் வசனம் பேசுகிறது யார்? But who is speaking the first verse? வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். இது சொல்றது யாரு? அது எப்படி சொல்றீங்க? How can you say that? இரண்டாம் வசனம் மணவாளன் பேசுகிறார், மூன்றாம் வசனம் மணவாட்டி பேசுகிறாள். ஒரு வசனத்திலேயே மாற்றம் வருகிறது. அப்போ முதல் வசனம் மணவாளன் பேசுகிறான் எப்படி சொல்லும்? சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியேன் பாட்டு பாடுறதுனால அது மணவாளனை பற்றி, அதனால இது பாட்டு இங்கிருந்து தான் வரணும், பாட்டுல இருந்து இது வரக்கூடாது. Second verse is spoken by the bridegroom, the third one spoken by the bride. But how can we derive or say that the first one is spoken by the bridegroom? And we should not assume that from the song which we sing, but rather we need to take quote from this verse and then we have to sing. ஆகையால் அந்த முதல் வசனம் நான் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லுகிறது யார் என்று இப்போ எனக்கே தெரியாது. அந்த வசனத்துக்கு வரும்போது பார்ப்போம். And the first verse which is saying, I am the rose of Sharon and the lily of the valleys, even I myself do not know at this moment, but when we come to meditate that verse, then we will know. இந்த உன்னத பாட்டினுடைய அமைப்பு, அதாவது இது வைக்கப்பட்ட இடம் என்று சொல்லும்போது பிரசங்கிக்கு அடுத்த புத்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. The position of the Song of Solomon, the entire book has been kept next to the book of Ecclesiastes. பிரசங்கி எழுதினது சாலமோன் தான், உன்னத பாட்டு எழுதினதும் சாலமோன் தான். And Ecclesiastes was written by Solomon, and the same Solomon wrote the Song of Solomon also. ஆனால் இந்த உன்னத பாட்டு பிரசங்கி புத்தகத்துக்கு அப்புறம் வைக்கப்படுகிறது ஒரு பொருத்தமான ஒரு இடம்தான். And to place this Song of Solomon after the book of Ecclesiastes is a very apt one. காரணம் என்னவென்றால் பிரசங்கியின் புத்தகம் இந்த பூமியில் உள்ளதான வாழ்க்கை எவ்வளவு மாயையானது என்று எடுத்து காட்டுகிறது. Because the book of Ecclesiastes is speaking about how the life on this earth is full of vanities. இந்த பிரசங்கியின் புத்தகத்துடைய ஸ்டார்டிங்கே ஒரு சலித்து போன ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தையா இருக்கிறது. The very beginning of the book of Ecclesiastes is a word spoken by a very frustrated man. வாசியங்கள் 1-2 வாசியங்கள். Let's read chapter 1 and verse 2. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மாயை மாயை எல்லாம் மாயை, 3 முறை மாயை என்று வாசிக்கிறோம் தமிழில். In Tamil we read that everything is vanity thrice. ஆனால் இங்கிலீஷ்ல 5 முறை வருகிற அந்த வார்த்தை. In English rather it is mentioned 5 times. வாசியங்கள். Saith the preacher, vanity of vanities, all is vanity. 5 முறை. அதாவது ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. There is a difference when a person says no, and rather when he stresses on that and keeps on repeating no and no. ஒரு சலித்து போய் உலகத்தில் உள்ளதான எல்லா இன்பங்களையும் அனுபவித்து திரும்பி வீட்டுக்கு வந்து இந்த புக்கை எழுதுக மாயை 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 எல்லாம் மாயை. After experiencing all the pleasures of the world, coming back to his home, he is writing everything is vanity and all is vanity. சூரியனின் கீழ் என்கிறதான அந்த வார்த்தையை இந்த புத்தகத்தில் 27 முறை அவர் எழுதுகிறார். And in this particular book for 27 times he is mentioning underneath the sun all is vanity. எல்லாமே சூரியனின் கீழ இருக்கிறது எல்லாமே வேஸ்ட், எல்லாமே மாயை தான். He is saying underneath the sun everything is vanity, everything is a waste. இப்படி சொன்ன பிறகுதான் உன்னத பாட்டை எழுதுகிறார். After saying all these things, then he writes the Song of Solomon. பூமியில் ஒரு பக்கத்தில் எல்லாம் மாயா இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் இந்த பூமியில் இருக்கிற இன்பங்களை தேடினால் எல்லாமே மனதுக்கு சஞ்சலமும் மாயும் விருதாவாய் இருக்கும். ஆனால் உன்னத பாட்டு சொல்லுகிறது உன் திருப்தி கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. And if you go in search of all the pleasures of the world, everything is vanity, and you go after the pleasures of the world, everything is a sorrow for your heart, but rather when you seek after God, you have a real and a true love. Satisfaction is only in Christ. Satisfaction is only in Christ. இந்த உன்னத பாட்டு
அதற்கு ஒரு பதிலாக பிரசங்கின் புஸ்தகத்தினுடைய மாயே 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 என்கிறதான வார்த்தைக்கு பதிலாக இருக்கிறது. And the Song of Solomon is an answer to all the questions or the vanities which are mentioned in the book of Ecclesiastes. இந்த புஸ்தகம் கிறிஸ்துவை பற்றியும் மணவாட்டி பற்றியும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். And we say this particular song is written about Christ and his bride. ஆனால் இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. But it is in the Old Testament. அப்படி என்றால் யூதர்களுடைய பைபிளிலும் இது இருக்கிறது. Which means it is also in the Bible which the Jews have in their hand. இது கிறிஸ்துவை பற்றியும் மணவாட்டியை பற்றியும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்கும் என்றால் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? If this is written about Christ and his bride, then what benefit or profit or understanding will the Old Testament saints derive from this book? அவர்களுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உறவை பற்றி ஒரு வியாக்கியானம் மட்டும்தான் கிடைக்குமா? Will they get only an interpretation concerning a relationship between a man and a woman? பழைய ஏற்பாட்டிலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உறவை வைக்க அவர் விரும்பினார். Even in the Old Testament period, when the Lord want to choose people of Israel as his own people, he want to have a relationship with his own people. எரேமியா 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Jeremiah chapter 31 and verse 32, நான் அவர்களுக்கு ஒரு புருஷனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். he says, I have been a husband to them. வாசியுங்கள். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தேன். I was a husband unto them. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் என்கிற ஸ்தானத்தில் காணப்படும், ஒரு புருஷன் என்கிற ஸ்தானத்தில் காணப்பட விரும்பினார். God wanted to be in a position of being a husband unto the people of Israel. அவர்கள் மனைவி என்கிறதான ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். And he also desired that the people should be in a position of his wife. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Acts of Apostles chapter 7 and verse 38, 7:38, சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்த சபை என்று அழைக்கப்படுகிறார்கள். Here the people of Israel, they are called as a church in the wilderness. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களும் சபையாய் தான் இருந்தார்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை அல்ல, பழைய ஏற்பாட்டு சபை. Even the literal Israel people in the Old Testament period, they were also a church, but not the New Testament church, but rather an Old Testament church. ஆகையால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களும் இந்த உன்னத பாட்டை ஆவிக்குரிய விதத்தில் வியாக்கியானம் செய்து நாயகனாகிய தேவனுக்கும் சபையாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள உறவை அதை வியாக்கியானிக்கலாம். And even the Old Testament saints, they can also interpret this particular song as a relationship between their husband who is God and the people of Israel who is the church. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருந்ததான உறவு ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு உறவாய் இருந்தது. But the relationship between the Old Testament saints or the people and between God had a limit or a boundary. ஏனென்றால் அவர்களுடைய பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை பார்த்தால், வெளிரங்கமாய் பார்த்தால் நியாயப்பிரமாணம் தான் இருந்தது. இதற்குள் இருக்கிற உறவை பார்க்க வேண்டும், அன்பை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அதிக ஒரு ஞான திருஷ்டி, அதாவது ஒரு ஆழமான ஒரு பார்வை வேண்டும். If you go about the books of the Old Testament period, outwardly it always spoke about law, and if at all you want to go deeper and you have to find the love of God hidden in that, you have to have a manifold wisdom. உதாரணமா 10 கற்பனைகளை பார்க்கும்போது, for example, let us take the 10 commandments. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இதுதான் 10 கற்பனைகள். And all the 10 commandments says you should not do this, you should not do this, you should not do this. யாரா இருக்கட்டும், ஓவரா ரூல்ஸ் பேசினா எல்லாருக்கும் ஒரு சலிப்பு வந்துரும். Let it be any person, if you give them too much of rules, they will be frustrated. ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்தபோது, but when Jesus came on this earth, இந்த 10 கற்பனைகளை அவர் இரண்டாய் மாற்றி விட்டார். he changed the 10 commandments into 2. தேவனோடு இருக்கிற அன்பு, மனுஷர்களோடு இருக்கிற அன்பு. The love with God and the love with men. முதல் 4 கற்பனைகளை எடுத்தால் அது தேவனோடு சம்பந்தப்பட்ட காரியம். செய்யாதே செய்யாதே செய்யாதே. அந்த செய்யாதே என்று சொன்னால் வெளியரங்கமாக சட்டங்களா இருந்தாலும் அதற்கு பின்னாடி தேவனோடு இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறது. Take the first 4 commandments of the 10 commandments. It is related to God. It says you should not do this and you should not do that.
which means when you do not do that, in the background it says a relationship which you have with God. ஐந்தாம் கற்பனையிலிருந்து 10ஆம் கற்பனை வரைக்கும் பார்த்தால் அது மனுஷனோடு சம்பந்தப்பட்ட செய்யாத என்கிற பிரமாணங்கள். வெளிரங்கமாய் பார்த்தால் 6 ரூல்ஸ் இருக்கிறது, சட்டங்கள். ஆனால் ஆழமாய் பார்த்தால் அது பிறரோடு இருக்கிற அன்பு. If you take the next commandment, the next 6th one of the 10 commandments, right from the 5th one, it says the do's and don'ts with men. Outwardly they are just rules, but inwardly they are a relationship with God and men. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கற்பனைகளுக்கு பின்னாடி இருக்கிற அன்பை, உறவை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. But for the people of Israel, they were unable to find out the love which is hidden behind all these rules. பழைய ஏற்பாட்டிலும் கிறிஸ்து மறைந்திருந்தார். Even in Old Testament, Christ was hidden in every place. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருந்தது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். And even inside the saints of the Old Testament, the prophets, it is mentioned that the spirit of Christ was hidden in them in 1 Peter chapter 1. ஆனால் அந்த கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள் இருந்தது. வேதத்திலும் பழைய ஏற்பாட்டு வேதத்திலும் கிறிஸ்து மறைந்து இருக்கிறார். ஆனால் அநேகருக்கு மனதில் முக்காடு இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. And in the scripture also in the Old Testament Christ was hidden, and the spirit of Christ was also hidden in the prophets, but the scripture says that because they had a veil in their mind, they were unable to find him out. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, but when we consider the New Testament, இந்த உறவு ஒரு வித்தியாசமான ஆழமான உறவா இருக்கிறது. ஆகையால் தான் உன்னத பாட்டில் தேவனுக்கும் நமக்கும், இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஆழமான ஒரு உறவை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். And in the New Testament, this relationship is something very unique and special and very deeper, and that is why we are going to find out the deeper relationship and the love which the bride has with Christ through the Song of Solomon. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி 2ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். After mentioning one more point, let us meditate the second verse. இதில் 2 schools of thought, அதாவது இந்த உன்னத பாட்டை பற்றி இதை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் 2 அபிப்பிராயம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். And the people who research after this book of Song of Solomon, they have 2 schools of thoughts. ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள் இது சாலமோனுக்கும் அவர் நேசித்ததான சூலமித்தியால் என்கிற பெண்ணுக்கும் இருக்கிறதான ஒரு உறவை வெளிப்படுத்துகிறதான ஒரு பாட்டு. One group of people or the scholars or critics, they say this is about the relationship between King Solomon and the women named Shunammite. It is written about all those things. இரண்டாவது கூட்டத்தார் சொல்லுகிறார்கள் அல்ல, இது சாலமன் ஒரு பெண்ணை நேசித்தார், ஆனால் அந்த பெண்ணோ ஒரு ஷெப்பர்ட், ஒரு இடையனை நேசித்தார். And the second group of people, they say King Solomon, he loved a particular woman, but rather that woman, she loved a shepherd. அதனால அந்த சாலமன் அந்த இடையனிலிருந்து இவளை பிரிக்க அவளை இழுக்க முயற்சி செய்கிறாள். இந்த பாட்டில் அதை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். And they say in order for King Solomon to separate that particular woman from the relationship with that particular shepherd, he is singing this song in order to woo her love. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Song of Solomon chapter 1 and verse 7. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல் நான் இருக்க வேண்டியதென்ன? சாலமன் ராஜா மத்தியானத்தில் மந்தை மேய்க்க போவாரா? King Solomon, he will go in the afternoon to will he go to take care of the flock in the afternoon? அவர் ஒரு ராஜா, அவரோட அரண்மனை, அவர் இடையன் அல்ல. He is a king and his place is in the palace. He is not a shepherd. ஆகையால் ஒரு இடையனை பார்த்து இந்த சுலமித்தியால் சொல்லுகிறார், என் ஆத்துமா நேசரே. This Shunammite is looking at a shepherd and he is calling him a beloved. ஆகையால் இப்படி 2 கூட்டத்தார் 2 அபிப்பிராயங்களை சொல்லுகிறார்கள். Therefore there are 2 group of people with 2 different opinions. எப்படி இருந்தாலும் இந்த கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும் உள்ளதான அந்த உறவின் வியாக்கியானம் பாதிக்கப்படாது. However it is, the interpretation about the relationship between Christ and his bride will not be affected. இப்பொழுது நாம் ஆரம்பிக்க போகிறோம். Now we are going to commence. 2ஆம் வசனத்தை வாசி. Let's read chapter 1 and verse 2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது.
இதுதான் நாம் தியானிக்க போகிற முதல் வசனம். This is the first verse which we are going to meditate. இங்க ஒரு வினோதமான ஒரு ஆரம்பத்தை பார்க்கிறோம். We see a very strange starting or a beginning. இப்போ நான் இமானுவேல் பிரதர் கிட்ட கேக்குறேன். Now I'm asking Brother Emmanuel, அவர்கிட்ட ஃபோன் பண்ணீங்களா? have you phoned to him? அவர் முழிக்கிறார். ஏன்னா அவர் கேள்வி அது யார் அவரு? He is blinking because திடீர்னு அவர்னு சொன்னா யார் பிரதர் நீங்க சொல்றீங்க? Suddenly if I say have you called to him and that him doesn't have a name, he is blinking because he doesn't know who is that. ஒரு பேரை சொல்லாமல் அவர் என்னை முத்தம் செய்யட்டும். Without mentioning a name, it is mentioned, let him kiss me. இதுதான் உன்னத பாட்டு. And this is Song of Solomon. இது நமக்கு கேள்விக்குறியா இருக்குது. ஒருத்தரை பத்தி சொல்லாமலே திடீர்னு அவர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அர்த்தமில்லாத பாட்டு தான் உன்னத பாட்டு. We are in confusion just saying without mentioning his name, let him kiss me, and this is the Song of Solomon. Therefore it is a confusion for us. இதே மாதிரி ஒரு ஸ்திரீ சொன்னாள். Likewise a woman also said. யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்க. Let's read John chapter 20 verse 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, அவள் அவரை தோட்டக்காரன், இயேசு என்று தெரியாது, தோட்டக்காரன் எண்ணி ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டதுண்டா? நீர் அவரையா? அவர் யாரு? அவரை. இத உன்னத பாட்டு ஆரம்பிச்ச மாதிரி தான். நீர் இயேசுன்னு ஒருத்தர் அடக்கம் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல, அவரை எடுத்துக்கொண்ட கொஞ்சம் சொல்லுங்க. அப்படிதான் சொல்லணும். திடீரென்று அவரை என்று சம்பந்தம் இல்லாமல் மரியாளும் சொல்லுகிறார். Assuming Jesus to be a gardener, not knowing who is he, she also says, have you taken him, without mentioning who is he. மறுபடியும் வாசிங்க. Let's read once again. ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். அப்ப இயேசு கேட்டிருக்கணும், யாரை பற்றி சொல்றீங்க? Then Jesus would have questioned her, saying, about whom are you speaking? ஆனா இயேசுக்கு சப்ஜெக்ட் தெரியும். இவ யாரை தேடி வந்தான் இயேசுக்கு தெரியும். Jesus very well know of whom she came seeking after. இப்படி யார் சொல்லுவாங்க? இப்படி திடீர்னு ஆளை சொல்லாம அவர் என்று திடீரென்று உடனடியா யார் சொல்வார்கள்? Who will say this without mentioning a person's name suddenly like this? நீங்க ஒரு ஆழ்ந்த நித்திரையில ஒரு சொப்பனம் பார்த்துட்டு இருக்கீங்க. You are in a deep sleep and you are also seeing a dream. அந்த சொப்பனத்துல அப்படியே மூழ்கிட்டீங்க. And you are so much submerged into that dream. திடீர்னு யாரோ உங்களை குலுக்கி எழுப்புறாங்க. Suddenly somebody is waking you up hardly. அந்த மயக்கத்துல அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேக்குறீங்க. And in that subconscious mind you are suddenly asking, where did he go? அப்படி சிலத்துல நமக்கு நடக்குது இல்லையா? Sometimes such thing happens to us, isn't it? அந்த அர்த்தம் என்ன? What does that mean? அந்த சொப்பனத்தை பார்த்த சீன்ல இருந்து இன்னும் வெளியே வரலன்னு அர்த்தம். Which means you have not come out of that particular scene of that dream which you are dreaming. அப்போ இந்த மரியாள், மக்தலேனா மரியாளும் இந்த சூலமித்தியாலும் ஒரு ஆளை குறிப்பிடாமல் திடீரென்று அவர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? Here also Mary Magdalene and the Shunammite women, without mentioning the name of the person, they just say him. What does that mean? பாட்டு 2ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சூலமித்தியாளுக்கு ஏற்கனவே அவர் மனதில் இருக்கிறார். அந்த மனதில் இருக்கிற அவரோடு மூழ்கி இருக்கிறதுனால ஏற்கனவே அவர் சப்ஜெக்டில் இருக்கிறார். அதை மறந்து விட்டு இன்னொரு ஆள் கிட்ட நான் பேச போறேன், அவரை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தணும் சொல்லாம அவர் என்று ஆரம்பிக்கிறார். The song commences from verse 2, but even before the song could commence, this Shunammite woman is having somebody in her mind. She is thinking about him. She is so much submerged about him that is why she is just without mentioning the name says, let him. இந்த மக்தலேனா மரியாளை பாருங்க. Consider Mary Magdalene. அவள் ஒரு ஸ்திரீ. She is a woman. அவள் போகிறது காலை நேரத்துல. And she is going early in the morning. இருட்டோட. When it's still dark. அவள் போகிறது வேற கூட யாருமே இல்ல, தனியாய் போகிறாள். Nobody is accompanying her. She is going alone. அவள் போகிறது கல்லறை தோட்டம். And she is going to a sepulchre. யாராவது ஒரு ஸ்திரீயை அந்த டைம்ல தனியா கல்லறை தோட்டத்தில் போறத பார்த்தா என்ன சொல்லுவாங்க? If somebody sees a woman going in the dark in the early hours of the morning to the sepulchre alone, what will somebody say? பிசாசு பிடிச்சவங்க, வேசிங்க, இவங்க தான் அப்படி போவாங்க.
only those who are demonized or prostitutes, they might go like this. ஆனால் இவள் she is absorbed with Jesus. இவள் இயேசுவினால் சூழப்பட்டு மனதெல்லாம் இயேசுவினால் கவரப்பட்டு அவள் இதெல்லாம் அந்த மானத்தை பிரச்சனை தனிமை எல்லாம் உணராம அவர் எங்கே அதனால தான் அந்த தோட்டக்காரனை பார்த்தபோது அவர் எங்கே என்று சொல்லுகிறார். She is so much absorbed in Jesus and her mind was fully engulfed about Jesus. Her thoughts and everything is about Jesus, and therefore she never considered all the shame or any other things or what people will say, and therefore she went early in the hours of the morning to the person and thought he is a gardener and he is asking where is he. இங்கிலீஷ்ல நாம் பாடுகிறோம் Jesus is all the world to me. என் உலகமே இயேசுதான் என்ற ஆங்கிலத்தில் நம்முடைய பாட்டுப்புக்குள் ஒரு பாட்டு உண்டு. We have a song in our English song book that Jesus is all the world to me. நிறைய பேர் இருந்தா ஒரு ஆளை குறிப்பிட்டு அவர் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தணும். ஒருத்தர் அவர்தான் என்று சொன்னால் அவர் என்று சொன்னால் தப்பில்லை. And if there are so many people in a particular place, then if you have to mention a particular person, you have to take a name. But if there is only one person and if you call him without his name, it is okay. அதுதான் உன்னத பாட்டு. And that is the sublime song. இந்த பாட்டை ஏவி சாலமோனுக்கு கொடுத்ததே நம்முடைய ஆண்டவர் தான். And the Lord is himself who gave in the mind of King Solomon this particular song. இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே மணவாட்டி தான் பேசுகிறாள். But right in the beginning of the song, it is the bride who is speaking. ஆகையால் நாம் இப்படி யூகிக்க வேண்டும். Therefore we have to imagine like this. ஆண்டவர் ஒரு பாட்டை நமக்கு கொடுத்து உன்னத பாட்டுங்கிற பாட்டை பைபிள் எழுதி முதலாவது நம்மை ஆரம்பிக்க சொல்லி நீ இப்படி என்னிடத்தில் சொல்லு என்று நம்மை ஏவுகிறார். The Lord, he himself has given a sublime song called the Song of Solomon in our hands, and he is asking us, you first begin the song, looking at me, you have to sing like this. நம்முடைய இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, obsession. தமிழ்ல சொன்னால் பைத்தியம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஆளை பற்றி ஒரு பைத்தியம், எப்போதும் அவங்களையே நினைக்கிறது, பேசுறது, சிந்திக்கிறது, வரையிறது, கனவு பார்க்கிறது, சந்தோஷப்படுறது. And in English there is a word called obsession, where you are so obsessed to a particular person, always you speak about him, you think about him, you dream about him, all your thoughts are about him. இந்த இயேசுவை பற்றி இந்த மணவாட்டிக்கு இப்படி ஒரு பைத்தியம் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். And Jesus is expecting that his bride should be so much mad or obsessed about him. அப்ப இந்த சுலமித்தியாளுக்கு அவர் என்று சொன்னால் ஒருவர்தான், அவளுடைய வாழ்க்கையிலே வேற யாருமே கிடையாது. அவர் என்று சொன்னால் உங்களுக்கு புரியணும், நான் அவர்ன்னு சொன்னா அவர்தான். And for the Shunammite women, she had nobody else. When she is mentioning him, it is just one person, and you have to understand that. நாம் வைத்திருக்கிற புக்குக்கு இங்கிலீஷ் பேர் பைபிள். And the English name of the book which we have in our hand is called Bible. இது கிரீக் லாட்டின் பாஷையிலிருந்து பிப்லியான் என்கிறதான வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. This is a word which has been derived from a Greek Latin word called biblion. அதனுடைய அர்த்தம் புக். The meaning of that original word is book. அப்போ நம் கையில் வைத்திருக்கிறது உண்மையான பேர் புக், the book. And the Bible which we have in our hand, the original name of the Bible is the book. அப்ப மற்றதெல்லாம் புக் இல்லையா? Which means is not the other books called books. ஆண்டவரை பொறுத்தவரையில புக் என்று சொன்னால் பைபிள் தான். But for God, when we say book, it is Bible alone. அதே போல சூலமித்தியாளை எடுத்தால் அவர் என்று சொன்னால் அவர்தான். Likewise, if we consider Shunammite women, if she says him, it is God. அதனால நம்முடைய உறவும் மணவாட்டியினுடைய உறவு தேவனோடு இருக்கிற உறவு அவ்வளவு தேவ பைத்தியம் உள்ளவர்களாக, தேவனால் ஈர்க்கப்பட்டவர்களாக, நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Even our relationship which we have with our God, which we have with our bridegroom, should be such a relationship, mad about him and being completely obsessed about our bridegroom. நாம் இந்த உறவிலிருந்து எவ்வளவு தூரமா இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand or consider how far we are from such a relationship. தேவன் நம்மை இவ்வளவாய் நேசிக்கிறார், நாம் எவ்வளவு குறைவாய் நேசிக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand that God so much loved us and how less we love him. இரண்டாவது, secondly, மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. Let's read this verse again. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. முத்தம் என்று சொல்வது அது ஒரு அன்பின் வெளிப்படுத்தல், ஒரு அன்பின் செயலா இருக்கிறது. When we say a kiss, it is an expression of love.
ஒரு அன்பை காட்டுவதற்கான ஒரு செயல். And in order to manifest or show forth a love, it is an expression. ஆனால் அது வேற ஒரு காரியத்தையும் செய்கிறது. But it also does one another thing. அது யார் முத்தமிடப்படுகிறார்களோ அவருடைய அன்பை அது தூண்டி விடுகிறது. And of who is being kissed, he is also Their love is aroused. Their love is also aroused. அப்போ அது அன்பை வெளிப்படுத்துகிறது, அன்பை தூண்டி விடுகிறது. அதுதான் முத்தம். It is an expression of love as well as it is kindling or arousing the love of the person who is being kissed. இயேசுவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிறதான உறவில் எழுத்தின் பிரகாரமான முத்தம் இல்லை. And the relationship which we have with Lord Jesus, there is no literal form of kiss. 2 சங்கீதம் 12 வசனத்தில் இயேசுவை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. About Jesus it is written in Psalms chapter 2 verse 12, let us kiss the face of our son. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? எழுத்தின் பிரகாரமா இயேசு நமக்கு முன்பாக நின்றால் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை முத்தம் செய்யலாம். In a literal form, when Jesus is standing before us, then we can all go and kiss him. அவர் அதரிசனமானவராய் இருக்கிறார், அவரை எப்படி முத்தம் செய்ய முடியும்? But he is invisible, then how can we kiss him? அவர் எப்படி நம்மை முத்தம் செய்வார்? How can he kiss us? அவர் நம்மேல் வைத்திருக்கிற, அவர் பாராட்டுகிறதான எல்லா தயவும் ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவருடைய முத்தமா, ஏனென்றால் அது அவருடைய அன்பின் வெளிப்படுத்து. And all the blessings and all the favor and the loving kindness which he is showing forth to us is an embodiment of his love, and that is the kiss which he is giving to us. நாம் அவருக்கு செய்கிறதான எல்லா ஆராதனையும், அவருக்கு நாம் செய்கிற எல்லா பணிவிடையும் அவருக்கு முத்தமா இருக்கிறது. And all the worship which we do to him and all works and deeds which we do to him or the kiss which we offer unto him. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்னை முத்தம் செய்யட்டும் என்று நீ என்னை பார்த்து பாடு. And the Lord is saying that let him kiss me, and this is how you have to sing to me. நாம் எல்லாரும் இயேசுவை முத்தம் செய்ய வேண்டும், இயேசு நம்மை முத்தம் செய்ய வேண்டும் என்று அவரை அழைக்க வேண்டும் என்று தான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. The second verse says that we should all look at Jesus and sing unto him saying, Lord, come and kiss us. அப்போ அவர் நம்மை முத்தம் செய்யும்போது, when he comes and kisses us, நம்முடைய அன்பு தூண்டி விடப்படுகிறது. Our love is kindled or aroused. அப்ப இதிலிருந்து நமக்கு புரிகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய அன்பு குறைவானதா இருக்கிறது. ஆகையால் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை முத்தம் செய்யும்ப நீ என்னிடத்தில் வந்து கேள். Because our love is very short and we lack in that particular love, therefore the Lord is coming and telling us, come and ask me in order for me to kiss you. சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிற அதிசயங்கள், sometimes all the wonders which the Lord is doing in our life, நம் ஜெபத்தை அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் அளிக்கும்போது, sometimes when he is answering all the prayers which we make, நம்முடைய பிரச்சனைக்கு சரியான ஒரு வார்த்தையோடு அவர் நம்மோடு பேசும்போது, and when he speaks with a right kind of word for all the problems which we face, நமக்கு கண்ணீர் வரும், we will have tears, நமக்கு அபிஷேகம் வரும், we will get an anointing. அதுதான் முத்தம். And that is his kiss. அப்ப ஆண்டவர் நம்மை முத்தம் செய்ய சொல்லும், அந்த சமயத்துக்கேற்ற அந்த ஆறுதல், அந்த வார்த்தை, அந்த ஆச்சரியம், அந்த கேள்விக்கு பதில், அதுதான் அவருடைய முத்தம். And when we say the Lord is kissing us, we will get a timely answer and a timely comfort and a blessing and an anointing. That is his kiss to us. ஆண்டவர் நம்மை எத்தனையோ முறை முத்தம் செய்திருக்கிறார். The Lord has kissed us many a time. நாம் எத்தனை முறை ஆண்டவரை முத்தம் செய்திருக்கிறோம்? How many times have we kissed our God? நாம் ஊழியம் செய்கிறோம், ஆனால் அவருக்கு பிரியமான விதத்தில், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதத்தில் செய்கிறோமா? We minister unto God, but are we doing in a way that it is acceptable by God? நாம் ஆராதனை செய்கிறோம், ஆனால் அவருக்கு விருப்பமான, அவர் அதை முத்தம் என்று அழைக்கக்கூடிய விதத்தில் ஆராதனை செய்கிறோமா? We worship God, but are we worshiping in a form that the Lord is considering that to be a kiss from us? ஆகையால் நம்முடைய குறைவு மாற வேண்டும் என்றால் முதலாவது அவர் நம்மை முத்தம் செய்ய வேண்டும். Therefore, for our shortcomings to be taken away from us, first of all he has to kiss us. அவர் நம்மை முத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் அதை உணர வேண்டும். In fact, he is always kissing us. We have to understand that he is doing that. ஆண்டவர் அன்றாட ஜீவியத்தில் எத்தனை முறை தேவன் நம்மை முத்தம் செய்கிறார் தெரியுமா? அதை உணராமல் இருக்கிறோம் கடின இருதயத்தின் நிமித்தம். Do you know how many times even in one single day the Lord is kissing us, but because we are hard-hearted we are unable to understand that. ஆகையால் ஆண்டவருடைய முத்தங்களை உணர தேவன் நம்முடைய மனதை பலப்படுத்துவாராக. மறுபடியும் அதற்கு பதிலாக அவரை முத்தம் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May the
Lord strengthen our mind in order to understand the kiss of God which He gives us, and that we should also kiss Him back. We should understand that. மறுபடியும் இந்த இரண்டாம் வசனத்தை வாசி. Let's read that second verse once again. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இங்கே இரண்டு வார்த்தைகளை பார்க்கிறோம். Here we see two words. முதல் பகுதி, இந்த இரண்டாம் வசனத்துடைய முதல் பகுதியில் அவர் என்று பார்க்கிறோம். The first portion of the second verse we see Him. Third person, அது ஒரு மூன்றாம் நபரை பற்றி பேசுகிறது போல். It's speaking about a third person. இரண்டாவது பகுதியை வாசிங்க திருப்பி. Let's read the second portion. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இப்ப இன்பமானது. அவர் போயிடுச்சு, இப்ப உமது, அந்த உமது யாரு? And now the third person has disappeared. Now it is mentioned as thy. And who is this? அதாவது அன்பு ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் எப்பொழுதும் ஒரு தயக்கம் இருக்கும். When the love is beginning or it's having a commencement, always there will be a hesitation. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு சின்ன குழந்தை முதல் முறையா பார்க்கும்போது அந்த குழந்தை நம்ம கிட்ட வராது. When you go to a house, you see a little child. On the first appearance, the child will not immediately come to you. நம்ம என்னதான் சிரிச்சாலும் அதுக்கு ஓடி போயிடும். No matter how much you laugh at it, it will run away from us. ஆனா ஒரு அரை மணி நேரம் அங்க இருந்து பாருங்க, அது மடியில வந்து உட்காரும். But after spending half an hour with that, automatically it will come and sit on your lap. அதே போல ஆரம்பத்தில் இந்த சுலமித்தியாளுக்கு அவர் என்று சொல்லுகிறாள், அந்த வசனம் முடிவதற்கு முன்பாக உமது என்று சொல்லுகிறார். அது தூரத்தில் ஒரு தயக்கத்தோடு அவரை அப்ரோச் பண்ணி இப்போது நெருங்கி விட்டார். In the beginning, the Shunammite women, she is saying in a third person, saying him, because it was with a hesitation. But before completing this verse, she is saying thy, because she has come close to him. இங்கிலீஷ்ல affability, affable என்கிற ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நெருங்கக்கூடியவர். அதாவது இயேசு, ஜீசஸ் இஸ் an affable person என்றால் இயேசு எளிதாக நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை, கிட்ட போகலாம். பிள்ளைகள் கூட அவர் கிட்ட போவாங்க, பிள்ளைகளை கைகளை தூக்குவார், யாரும் அவர் கிட்ட போறதுக்கு தயங்க மாட்டாங்க. In English there is a word called affable, which means a person is easily approachable. Jesus is like that. Anyone can easily go and approach him, get close to him. Even if it is a little child, there is no restriction. They can easily go and approach him. அப்போ நம்முடைய மணவாளன் இயேசு அப்படிப்பட்டவர். Our bridegroom Lord Jesus is like that. அதனால தான் நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜெபிக்கிறதுக்கு ஈஸியா போகலாம். அவரிடத்துல நம்ம தயங்க தேவையில்லை. Therefore we can go to him to be prayed for very easily without any hesitation. பயம் இல்லாம முட்டி போட்டு இயேசுவே அப்படினு சொல்லலாம். Without any fear we will kneel down and we very easily call upon his name. அப்போ இயேசுவை கூப்பிடுவதற்கு நமக்கு எவ்வளவு சாதகமானவரா இருக்கிறார். He is so favorable to call by his name Lord Jesus. அவர் அவ்வளவு கிட்ட போய் நெருங்கக்கூடியவர் இருக்கிறதுனால தான் நம்ம ஜெபிக்கிறதே இல்ல. And because he is so affable and very easily approachable, we don't pray. நீ கிட்ட வா, எப்போன வரல, ஒண்ணும் பயப்படாத, நான் எப்போது இருக்கிறேன், நீ பயப்படாம வரலாம்னு சொல்றதுனால தான் நம்ம போறதே இல்ல இப்போ. Because he is saying you can come to me anytime, you can approach me easily, I am always very easily approachable. And because of that we don't pray and we take it very lightly. ஆண்டவரே நான் தப்பு பண்ணி இருக்கிறேன், நீங்க திட்ட மாட்டீங்களா? இல்ல திட்ட மாட்ட, வா கிட்ட வா, அப்படி நான் நாளைக்கு வரேன். And we say, oh Lord, I have did something wrong. If I come to you, will you scold me? He says, no, I will not scold you. You can come to me. Then we will say, okay, I'll come tomorrow. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார். See how much the Lord loves us. நாம் இந்த பைபிள் ஸ்டடி எவ்வளவு கேட்கிறோமோ தெரியாது, ஆனா இந்த பைபிள் ஸ்டடி இயேசு கேட்டு நம்ம ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். நேசிப்பீங்களா? We do not know how much we are listening to this Bible study, but Lord Jesus is carefully listening to this particular Bible study, and He is waiting for a reaction saying, will you love me? நாம் எவ்வளவா நேசிக்க போகிறோம்? How much are we going to love Him? அவர் என்னை முத்தம் செய்யட்டும். Let Him kiss me. உம்முடைய அன்பு திராட்சரசத்தை பார்க்கலும் மேன்மையா இருக்கிறது. Your love is better than the wine. ஆகவே இந்த உன்னத பாட்டு என்கிறதான புத்தகத்தை நாம், அந்த பாட்டை நாம் படிக்கும் பொழுதே தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த கேப் குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். When we meditate this book, the Song of Solomon, when we go deeper and deeper, the gap between us and Jesus should diminish. ஒருவேளை இது நம்முடைய சபையில் நாம் படிக்க போகிற கடைசி பைபிள் ஸ்டடியா இருக்குமோ?
Perhaps it could be the last Bible study which we are going to learn being in this church. அதனால்தான் தானியேல் புஸ்தகத்தில் கடைசி நாட்களை பற்றி எத்தனையோ காரியங்களை படித்துவிட்டு இப்போது உன்னத பாட்டை அவர் படிக்க ஏவுகிறார். ஏனென்றால் நித்திய விவாகம் சமீபமாக இருக்கிறது. It is therefore, after reading much about the times of the end or the end times through the book of Daniel, the Lord is speaking through the Song of Solomon about his love, because the eternal marriage is fast approaching. நம்முடைய இருதய கடினம் மாறட்டும். Let the hardness of heart change. நம்முடைய நேசரை நேசிக்க நாம் பழக வேண்டும். Let us practice to love our beloved. அவருடைய அன்றாட முத்தங்களை உணர்ந்து அவரை நேசிக்கும்படியா நம்முடைய அன்பு தூண்டப்படட்டும். Let us feel the daily kisses of God and let our love be kindled for him. இன்றைக்குள்ள நம்முடைய ஜீவியமானது உலகம் அதாவது ஒரு இரண்டாவது கண்ணோட்டத்தில் படிச்சோம் இல்லையா, இந்த சுலமித்தியால் ஒரு இடையனை நேசிக்கிறாள். ஆனால் சாலமன் அவளை ஈர்க்கப்பார், நீ வா, நான் உனக்கு அரண்மனை வச்சிருக்கிறேன், இந்த இடையனுக்கு என்ன பெட் இருக்கு, என்ன ஒரு குடிசை தான் இருக்கு, ஒரு டென்ட் தான் இருக்கு, நான் உனக்கு அரண்மனை வச்சிருக்கிறேன், என்னுடைய படுக்கையை பார், நான் நிறைய சென்ட் எல்லாம் வச்சிருக்கேன், வா அப்படி எல்லாம் கூப்பிடுறார். இவளுக்கு எனக்கு இடையன் தான் வேண்டும். And when we consider the life of the people of this present world, it is like unto the second group of people where they mention that it is between, even though King Solomon is loving the Shunammite women, but she doesn't want to go be with him in the palace where she has all the comfort, but rather she wants just a shepherd. அப்போ இது போல உலகம் நம்ம ஈர்க்கிறது. Likewise, the world is also attracting us. நிறைய ஆஃபர் நமக்கு கிடைக்கும், பெரிய மேன்மையானவர்களாய் மாறும்படியாக. In order to become most honorable, it will give us many attractive offers. ஜீசஸ் கிட்ட போனா நமக்கு விரும்புற பணம் கிடைக்காது. If you go to Jesus, you cannot get the desired money. சொசைட்டில இருந்து கொஞ்சம் இறங்கி வரதான் சொல்லுவார். He will ask you to go a little down in the society. ஆனால் இந்த சூலமித்தியாளுக்கு அந்த இடையன் தான் வேண்டும். But for the Shunammite women, she want that shepherd. இந்த உலகத்தின் மேன்மை எனக்கு வேண்டாம். I do not want the honor of this world. இந்த இடையன், இந்த இயேசு என்னை முத்தம் செய்யட்டும். Let this shepherd, Lord Jesus, let him kiss me. ஆகிய நம்முடைய வாழ்க்கையும் ஒரு உன்னத பாட்டாய் மாறட்டும். Let our life should also become that sublime song. நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா. Let us give a heart to the Holy Spirit of God. நம்முடைய இருதய கடினத்தை மாற்றி அந்த மணவாளன் இயேசுவுக்கு ஏற்ற இருதயமாய் மாற்றுவது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாய் இருக்கிறது. To change our hardened heart and to change the heart to be a desirous one to that bridegroom, it is a work of the Holy Spirit. அவரே என்று சொன்னாலே யாரை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று மற்றவர்கள் புரியத்தக்கதாக அவரே என் உலகமாய் மாறட்டும். When we say just him without mentioning a name, the world should understand that I am mentioning about that beloved Christ. உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. Let you love your God with all your heart, with all your strength and with all your soul. இதுதான் முதல் கற்பனை. And this is the first commandment. இதுதான் மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற முதல் கற்பனை. And this is the first commandment given to the bride. அந்த முதல் கற்பனை நாம் நிறைவேற்றாமல் மற்ற எதை போய் கேட்டா, எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, எனக்கு சரியான மார்க்ஸ் கிடைக்கல, இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போய் ஆண்டவர் திருப்பி கேட்பார், முதல் கற்பனையை கைக்கொள்கிறாயா? If you do not follow and observe the first commandment and do it according to that, not loving God, you go and stand before him and say, I have a problem of money, I couldn't get good marks, I am without a job, then the Lord will ask you in return, have you followed the first commandment? நம்முடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு மட்டும் இயேசு யூஸ் பண்ணுகிற அந்த சுயநல தன்மை மாறி போகட்டும். Just using God for our own will and selfishness, let us throw away that selfishness. மறுபடியும் இயேசு அவருடைய மணவாளனுடைய ஸ்தானத்திற்கு வருவாராக. Once again let Lord Jesus come to his position of being our bridegroom. இயேசுவின் வாழ்க்கையின் மணவாளன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற கரங்களை உயர்த்துவோமாக. Those who accept and give away, saying, may Lord Jesus be my bridegroom, put up your hand. சாலமோனை போல இந்த உலகம் நம்மை ஒருவேளை இழுத்துக் கொண்டிருக்கலாம். Like Solomon, maybe this world is trying to attract us towards it. ஆனால் மறுபடியும் பைபிள் ஸ்டடிக்கு வந்து எனக்கு இயேசு போதும் என்று சொல்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். But once again the Lord has brought us into this Bible study to say, Lord Jesus is enough for me. நம்முடைய இயேசு சிம்பிளான சாதாரணமான எளிமையானவர், எனக்கு அவர் போதும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். அவர் சந்தோஷப்படுகிறார். We have put up our hands saying, my Lord Jesus is very simple and very humble and he is enough for me, and the Lord is happy to see your hands. நாம் கைகளை தூக்குறோமே, இது நாம் அவருக்கு கொடுக்கிற முத்தம்.
we lifting up a hand is the kiss which we offer unto him. அப்பொழுது அவருடைய அன்பு எழும்புகிறது. Then his love is kindled for us. கண்டிப்பாய் திரும்பி நம்மை அவர் முத்தம் செய்வார். Surely he will kiss us in return. அந்த அன்பு, அந்த முத்தத்தில் நித்திய ஆசீர்வாதம் இருக்கிறது. And in that kiss there is an eternal blessing. அவரை நாம் முத்தம் செய்வோம், அவர் நம்மை முத்தம் செய்யட்டும். மாறி மாறி செய்ய அன்பு பெருகும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Let us kiss him and let him kiss us in return. And by kissing us each other, let there be a love abounding in us. And who shall separate us from the love of Christ? Ora siptana mankaram tidam kalamana tiramam shamaka tidam kalamani amtira. Thank you Lord. Stotram Yesue, Stotram Jesus. Thank you Jesus. Tida bakara shida makara mana sabara bakala tida. Yesue, tida marabala kara tira makara tura shabankara mana. Thank you Jesus. Thank you Jesus. Tuda baushabakati dankarabakkalabani amtuda. Thank you Jesus. We praise. We praise. Nandri Yesue. Nandri Yesue. Lord, I love you Jesus. We praise you. Oh rabaushabakkarabakkalabani amtuda dankarabani amtuda. Thank you Jesus. நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப நேசிக்க எனக்கு திருப்பி அன்பு கிடைக்க மாட்டேங்கிறது. அதான் ஆண்டவருடைய கம்ப்ளைண்ட். அவர் ஒரு ஒன் சைடு லவ் தான். அவர் மட்டும்தான் நைட் அண்ட் டே நம்ம பைத்தியமா இருக்கிறார். நம்ம தூங்கும் போது கூட அவர் நம்ம தான் பார்த்துட்டே இருக்கிறார். எழும்பும் போது பின்னாடியே நிழலை போல பின்பற்றுகிறார். ஆனா நாம் அவரை நேசிக்கிறது இல்லை. நமக்கு எத்தனையோ மற்ற காரியங்கள் இருக்கு, மற்ற நபர்கள் உண்டு. நடுவுல டைம் கிடைச்சா ஜெபிப்போம், டைம் கிடைச்சா மீட்டிங் வருவோம். அதெல்லாம் மாறட்டும். எல்லாரை பார்க்கலும், எல்லாவற்றை பார்க்கலும் அவர்தான். அவர் 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 வேற யாரும் இல்லை. என் உலகமே அவர்தான், என் மனவாளனே அவர்தான். Turabau shabakaraba niantidakala saptidakaraba tiramau shamakatidakaramanio tirai samana makalatida saturibidakatidakaramaniyatida. Amen. Thank you Jesus. Praise. கர்த்தர் இந்த வேத பாடத்தை ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம மத்தியில் ஒரு மனதை, ஐக்கியத்தை தந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக, ஒரே மனவாட்டியா இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 10 மணி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.